ஹலோ ஹவுசர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் பி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக், நம்ம ஒரிஜினல் சோல் கான்ட்ராக்ட் படி ட்வின் சோல்ஸ் ரெண்டு பேரும் ஃபிசிக்கலாக மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏன் எல்லாமே அவங்க லைஃப்பில் தப்பாக நடக்குது? Why do they choose the wrong people for lessons? Let's break down the struggles of divine masculine and divine feminine in their separate life. ட்வின் சோல்ஸ் ஒரே சோலோட ரெண்டு பார்ட்ஸ்னாலும் பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி ரெண்டு தனித்தனி என்வாயர்மெண்ட்டில் தான் வாழ்கிறாங்க. அப்போது என்ன நடக்கும்னா, ஸ்பிரிச்சுவல் அம்னீஷியா ஆக்டிவேட் ஆகும். அதாவது நீங்கள் உங்கள் சோல் ட்ரூத்தை மறந்துடுவீங்க, அவங்களும் மறந்துடுவாங்க. பட் சோலுக்கு தெரியும் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் தான். ஆனால் 3D ரியாலிட்டியில் அது தெரியாது. அதனால் சோல் கான்ட்ராக்ட் படி ரெண்டு பேருமே யூஸ்வலி ஈஸி லைஃப் சூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க சூஸ் பண்ணுற ஃபேமிலி என்வாயன்மெண்ட் எப்படின்னா, இமோஷ்னலி அன்அவைலபிள் ஃபேமிலி, ஸ்ட்ரிக்ட் ஃபேமிலி, ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இருக்க வீடு, ப்ரோக்கன் ஃபேமிலி செட்டப்பில், கான்ஸ்டன்ட் கிரிட்டிசிசம் இருக்க என்வாயன்மெண்ட்டில். ஏன்? பிகாஸ் சப்போர்ட் இல்லாமல் தான் இன்னர் ஸ்ட்ரென்த் பில்ட் ஆகும். இந்த அப்ரிங்கிங் சில டீப் ஊன்ஸை க்ரியேட் பண்ண அவங்களுக்குள்ள. நம்ம இனஃப் இல்லை, நம்ம வர்த் இல்லை, நான் லவ்வை மற்றவங்க கிட்ட தான் எதிர்பார்க்கணும், யாராலையும் என்னை காப்பாற்ற முடியாது, நான் தான் என்னை காப்பாற்றணும், என்னோடய லைஃப்பை நான் மட்டும் தான் மாற்ற முடியும் அப்படின்னு. உங்களுக்கு ஒரு கொஷின், நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி என்வாயன்மெண்ட்டில் வளர்ந்துருக்கீங்களா? கமெண்ட் ஹைப்பர் இண்டிபெண்ட் எஃப்எஸ். மெயின் கொஷின், ட்வின் சோல்ஸ் மீட் ஆகிறதுக்கு முன்னாடி ஏன் ராங் பீப்புள் வராங்க? பிகாஸ் அன்ஹீல்ட் ஊன்ஸ் மேட்சிங் பீப்புளை அட்ராக்ட் பண்ணும். உங்களுக்கு செல்ஃப் ஒர்த் கம்மினா உங்களை வேல்யூ பண்ணாத பீப்புளை தான் அட்ராக்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு அபேண்டன்மெண்ட் ஃபியர் இருந்தால் இன்கன்சிஸ்டன்ட் பீப்புள் அட்ராக்ட் ஆவாங்க. நீங்கள் ஓவர் கிவராக இருந்தால் யூசர்ஸ் அட்ராக்ட் ஆவாங்க. இது யூனிவர்ஸ் பனிஷ்மெண்ட் இல்லை, டு சேவ் யூ ஃப்ரம் கார்மிக் பீப்புள். அப்போ தான் உங்களோட ரியல் ஹாஃபை நீங்கள் மீட் பண்ணுவீங்க. டிவைன் மாஸ்குலின் சூஸ் பண்ணுற லைஃப் இமோஷ்னலி ஷாலோ ரிலேஷன்ஷிப்ஸ், ப்ராக்டிக்கல் பட் லவ்லெஸ் ஆப்ஷன்ஸ், ஸ்டேட்டஸ், மனி ஆர் சக்ஸஸ் ஓவர் ஃபீலிங்ஸ், ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ் தட் டிஸ்ட்ராக்ட்ஸ் ஹிம். பிகாஸ் டீப் கனெக்ஷன் அவருக்கு பயமாக இருக்கும். அவர் எம்டி தான் அப்படின்னு ஃபீல் பண்ணுவார். டிவைன் ஃபெமினன் யூஸ்வலி ஹீலர் மோடில் இருப்பாங்க. ப்ரோக்கன் பீப்புளை ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறது, டாக்ஸிக் பார்ட்னர்ஸ்க்கு வெயிட் பண்ணுறது, இமோஷ்னலி அன்அவைலபிள் பீப்புளுக்கு சான்சஸ் கொடுக்கறது, ஓவர் கிவராக இருப்பாங்க. அவங்களோட மைண்ட் செட் என்னென்னா, என்னோட லவ்னால் அந்த பீப்புளை மாற்ற முடியும்னு. ஆனால் அவங்க மாற மாட்டாங்க. இன்ஸ்டெட் அவங்க கொடுக்குற லெசன்ஸ்னால டிவைன் ஃபெமினன் தான் மாறுவாங்க. மோஸ்ட் ட்வின்ஸ் அவேக்கன் த்ரூ பிட்ரேயல், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், பார்ட்னர், ஃபேமிலி ஆர் ஒர்க் பிளேஸ் பிட்ரேயல். ஏன்னா பிட்ரேயல் தான் இவங்களோட பவுண்ட்ரிஸ் என்ன, டிசர்ன்மெண்ட், செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் டிட்டாச்மெண்ட்டை டீச் பண்ணும். ஒரே மாதிரியான லெசன் நம்ம லைஃப்பில் வேறு வேறு பீப்புள் மூலமாக ரிப்பீட் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இஃப் எஸ், மிரர் லெசன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்கூலில் நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் என்னோடய லைஃப் ஸ்மூத்தாக போகலன்னு ஒரு கொஷின் இருக்கும். பிஃபோர் ரீயூனியன் எக்ஸ்டர்னல் ரியாலிட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடாது. ப்ரமோஷன்ஸ் மிஸ் ஆகும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொலாப்ஸ் ஆகும், கெரியர் கன்ஃபியூஷன் இருக்கும், சடன் லாஸஸ், டெட் அண்ட் டிலேஸ் அண்ட் அபினன்சஸ். இதனால் சோல் டீச் பண்ணுறது என்னென்னா, எக்ஸ்டர்னல் சக்ஸஸ் மட்டும் ஃபுல்ஃபில்மெண்ட் கொடுக்காது. மோஸ்ட் பெயின்ஃபுல் ஸ்டேஜ், சரவுண்டட் பை பீப்புள் பட் ஸ்டில் ஃபீலிங் அலோன். ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஷிப் ஒரு ஃபேமிலி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்டான ஃபீல் இருக்காது. இன்சைட் ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். தட் இஸ் யுவர் சோல் ரிமெம்பரிங் யுவர் கவுண்டர் பார்ட். ராங் பீப்புள் ஆர் நாட் பனிஷ்மெண்ட், அவங்க ப்ரிப்ரேஷன். எவ்ரி ஹார்ட் பிரேக் சேஸ் இது உங்களோட ஃபைனல் டெஸ்டினேஷன் இல்லை. நீங்கள் ஹீலாக, அவேக்கனாக அண்ட் யூனியனுக்கு ரெடியாக தான் இந்த சஃபரிங். உங்கள் ஜேர்னியில் நீங்கள் இப்போ எந்த ஃபேஸில் இருக்கீங்க? ராங் ரிலேஷன்ஷிப், பிட்ரேயல், கேரியர் பிளாக்ஸ், லோன்லினஸ்? கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே சோல்ஃபுல், ஷேர் லெவன் லைட். திஸ் இஸ் வி சைனிங் ஆஃப்.